ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் பொட்டேட்டோ கேமர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் வரேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் 3 தான். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபார்மிங் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி இன்றைக்கி பிளான்ட் ஃபார்மிங் அனிமல் ஃபார்மிங் தான் கைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷவர் வச்சு இதை வெட்டிக்கலாம். நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10க்கு 5 10 பிளாக்ஸ் நம்ம நீட்டாக தோண்டிட்டு இந்த மாதிரி 5 போடலான்னு இருக்கேன் கைஸ். இப்போ நம்ம 5 போட்டாலே ஒரு ஹோலுக்கு 2 சைடுமே கல்டிவேட் ஆகும் கைஸ். அப்போனா நமக்கு மொத்தமாக 10 சைடு வரும் கைஸ். 10 சைடில் நம்ம 10 விதமான கிராப்ஸ் போட்டுக்கலாம். அதுவுமே 10 போட்டுக்கலாம். நான் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபார்மிங்கில் வீட் கிராப்ஸு, பீட்ரூட்டு, அப்புறமேட்டா கேரட் தான் கைஸ் பிளான் பண்ணியிருக்கோம். 3 தான். அடுத்து அனிமல் ஃபார்மிங்கை பண்ண போகிறோம் கைஸ். அனிமல்ஸ் ஃபார்மிங்கில் அந்த ஹார்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பெரும் தொல்லை ஆயிடுச்சு கைஸ். வாங்க கைஸ், நீங்கள் பொறுமையாக காத்திருந்து இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஃபன் நான் கேரண்டி பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஹோலையும் நோண்டியாச்சு கைஸ். இப்போ நமக்கு மொத்தமாக 10 இது இருக்குது கைஸ். 10 இதுலேயும் நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபென்ஸு போட போகிறோம் கைஸ். ஏன் அப்படி ஃபென்ஸு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுருந்தேன் கைஸ். அப்போ நான் ஃபார்மிங் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பார்ப்பேன், இந்த ஆடு மாடு எல்லாமே என்னமோ அவங்க வீட்டு சொத்து மாதிரி நம்ம ஃபார்மிங்கில் இருக்கிற பிளான்ட்டில் சாப்பிட்டு போயிடுவாங்க கைஸ். செம எரிச்சல் ஆகும் கைஸ். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ஃபென்ஸு போட்டோம். இப்போ ஆடு வர முடியாது, மாடு வர முடியாது, ஜாம்பியாலையும் உள்ளே போக முடியாது. இதான் கைஸ் என்னோட ஐடியா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி நைட்டு தூங்கி நம்ம எந்திரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மிங் கிட்ட வந்தோம். அதுக்குள்ளே வழக்கம் போல் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்ல. அதேமாதிரி இன்றைக்கி க்ரீப்பர் வந்திருக்கான். டேரக்டாக வெடிச்சு தொலைஞ்சிடாத, ஃபென்ஸ் இருக்குடா, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறான். இதை உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுறேன். இப்போ நான் அவனை அடிச்சுக்கிட்டே அந்த க்ரீப்பரை மாற்றி இப்போ இங்கே ஒளிஞ்சிக்கிட்டேன். இப்போ ஓடி போய் அடிக்கிறேன். என்ன கோவமோ தெரில, பொசுன்னு வெடிச்சிட்டான். ஓகேங்க, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபென்ஸு போட ஆரம்பிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நம்ம ஃபார்முக்கு முடிச்சாச்சு கைஸ். இப்போது 2 வேலை தான் பாக்கி. தண்ணி ஊற்றி ஹோ வச்சு உழுதுட்டோன்னா இடம் ரெடி ஆயிரும் கைஸ். அதுக்கப்புறம் சீட் மட்டும் வச்சிட்டோம்னா நம்ம ஃபார்ம் ரெடி ஆயிரும். ஃபென்ஸும் போட்டாச்சு. நம்ம வாட்டர் விட்டுறதுக்காக நம்ம பக்கத்துலேயே அன்லிமிட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் கைஸ். அது ஒன்றும் இல்லை கைஸ், பெரிய வேலையெல்லாம் இல்லை. எப்படி பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் 4 டர்ட் பிளாக்கோ இல்லை ஸ்டோன் பிளாக்கோ வச்சுட்டு நீங்கள் அப்புறம் நடுவில் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 3 பிளாக் வச்சுட்டு 2 சைடும் ஈவனாக ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினைட்டான வாட்டர் சோர்ஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபென்ஸு போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு முக்கியமான வேலை தண்ணி எடுத்துகிட்டு ஊற்ற போகிறோம். இப்போ வாங்க நம்ம போய்ட்டு தண்ணி கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒன்று ஊற்றுறது மட்டும் காமிக்கிறேன், மற்றெல்லாம் ஊற்றுறது உங்களுக்கு காமிக்கல. ஏன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் கைஸ். ஏன்னா ஒன்றுக்குமே நான் 4 தடவை ஊற்றுவேன். அப்போ தான் அந்த ஃப்ளோவாக போகாமல் ஒரு ஈவனாக ஒரே இடத்துல நிற்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மொத்த இடத்தையும் வாட்டர் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஹோ எடுத்துகிட்டு மொத்த இடத்தையும் உழுக போகிறோம். இப்போ நம்ம ஹோ செஞ்சிடலாம். அதுக்கு கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு 2 ஸ்டிக்கை நடுவில் வச்சுட்டு அப்படியே 2 சைடும் நம்ம ஒரு வுட் பிளாங்க் அப்படி வச்சோன்னா நமக்கு ஹோ கிடச்சிரும் கைஸ். இப்போ இங்கே வரும் கைஸ். இப்போ ஒரு ஹோ மட்டும் நான் இப்போதைக்கு செஞ்சுக்கிறேன். ஏன்னா 2 ஹோ தேவைன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோவே போதும் இவ்வளோ இடத்த கல்டிவேட் பண்ணேன். நான் உங்களுக்கு இப்போ அங்கே கல்டிவேட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணி முடிச்சாச்சு ஹூ வச்சு. இப்போ நமக்கு ஒரே வேலை தான் கைஸ் பாக்கி. இப்போ நம்ம சீட்ஸு அப்புறம் கிராப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பிளான் பண்ணிட்டோன்னா நம்ம பாக்கி வேலையும் முடிஞ்சிச்சு. நம்மளோட பிளான்ட் ஃபார்ம் ஃபுல்லாக ரெடி ஆயிரும். அடுத்து அனிமல் ஃபார்மில் தான் கைஸ் உண்மையான ஃபன்னே இருக்குது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிளான்டிங் பண்ண வந்தாச்சு. இப்போ ஒரு கிராப்ஸாக வச்சுக்கிட்டே வரேன் கைஸ். உங்களுக்கு இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு பிஜிஎம் போட்டு விட்டுறேன், என்ஜாய் பண்ணி பாருங்கள்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பிளான்ட் ஃபார்மிங் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்மிங்க்கு வந்திருக்கோம். அனிமல் ஃபார்மிங்க்கும் ஒன்றும் இல்லை கைஸ், அதில் போட்ட ஃபென்ஸு அதே மாதிரி இங்கே வந்து 4 பிரித்து போட்டிருக்கேன். இந்த ஃபென்ஸில் என்னென்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃபார்மு, ஒரு கவ் ஃபார்மு, ஒரு ஷீப் ஃபார்ம் வைக்க போகிறோம். மெயினாக ஹார்ஸ் கிடைக்கிற ரொம்ப ரேரு கைஸ். கிடச்சின்னா நமக்கு லக்கு. இன்னைக்குள்ளே கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். நான் கிடச்சின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு சிக்கன் ஒன்று பார்த்தேன். உடனே கையில் சீட்ஸை மாறினேன். உடனே ஓடி வந்துச்சு. ஏய் ஒழுங்காக வந்துடு, ஏன்னா அடித்தே இங்கேயே கொண்டுருவோம். நீ இங்கே வா உன்னை என் ஃபார்மில் போட்டு நல்லா பார்த்துக்கிறேன், நல்ல சாப்பாடு தரேன், நல்ல இடமா தரேன். எனக்கு நீ குட்டியை மட்டும் போடும். நீ என் பின்னாடியே அப்படியே ஓடிவா. நான் க்யூட்டாக இருக்கேன் என்னை பார்க்க. அழகா அப்படியே வந்துட்டு சின்னதாக குஜுக்குன்னு ஓடி வருது. நமக்கு சம்மலுக்கு கைஸ். அந்த சிக்கனை கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்தேன். இன்னொரு சிக்கன் வந்துடுச்சு. அதையும் சீட்ஸை காமிச்சு ஏமாற்றிடலான் இருக்கேன். இப்போ உள்ளே கூட்டு போய் வச்சு எதுவுமே தரமாட்டேன். உள்ளே கூட்டு போய் வச்சு அதுங்களை அப்படியே உள்ளே மேய விட்டு நான் சீட்ஸ் அப்படியே வெளியே தூக்கிட்டு வந்துடுவேன் கேட்ட சாட்டி. இது பேர் தான் கைஸ் ராஜதந்திரம். இப்போ பாருங்க கைஸ் என்ன பண்ணுறேன்னு. இப்போ அதெல்லாம் வருது, பொறுமையாக வருது. சீக்கிரம் வா பொறுமையாக வந்த. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க மாதிரி வாட்டியார் மாதிரி இழுத்து லட்டியாலே அடிப்பேன். டமால் இங்கே வா நீ இங்கே வா, வேகமாக ஓடி வா. மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்குது கைஸ் ஓடி வர்றத பார்க்கவே. இங்கே வா உள்ளவா. உன் கூட இன்னொன்று வந்துச்சு. அது எங்க வந்து ஏமாதிடலாம் கைஸ். இது பேர் தான் கைஸ் துரோகம் இல்லை, இது பேர் ராஜதந்திரம். பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுதுங்க. உண்மையாக ஹாட்டாக வருது கைஸ். அங்கே பாருங்க கைஸ், அழகாக இருக்குது. ஒரு குட்டி போட்டிருக்கு கைஸ். இந்த குட்டியும் நம்ம வளர்க்குறோம். அப்படியே ஒன்றா பெருசாக்கி இந்த பண்ணையவே ஒரு பெரிய பண்ணையாகிறோம் கைஸ். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போய்ட்டு ஒரு ஆடு பிடிக்க போகிறோம். ஒரு ஆடு இல்லை, 10 ஆடு கூட பிடிக்கலாம். இன்னும் வாங்க கைஸ், நம்ம அதிர்ஷ்டத்தை. ஒரு ஆடு பிடிச்சா கூடவே இன்னொரு மாடு வருது. ஆச்சு ஊறுகாடு டப்பா மாதிரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி வருது கைஸ். இப்போ ஒன்று அடித்து பற்றி விட்ருவோம். இல்லைனா 2 பேரும் முட்டிட்டு சண்டை போடுறாங்க. எனக்கு ஃபீட் பண்ணுவாங்க. வெளியே போய்ட்டு மறுபடியும் நம்ம ட்ரோகட்டை போட்டுடலாம். என்னை விஸ்வாரத்தார் ஏன் அது வேற நல்லா இருப்பேன். இன்னும் வயிறு இருந்துச்சு சொல்கிறேன். ஏமே உனக்கு ஒரு நாள் நிலமரம் அன்னைக்கு உனக்கு இதே நிலமை தான்டா. படா எனக்கு இந்த மாதிரி நிலம வரும்போது நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ மூடிக்கிட்டு உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீ பாரு. ஏன்னா இந்த கேமோட கடவுளே நான் தான்டா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடையும் போட்டு கூண்டில் அடைச்சாச்சு. இப்போ நான் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆடு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் சைடாக போனேன். அப்போ பார்த்தா ஒரு ஃபேமிலியாக ஆடுங்க இருந்தாங்க. ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்து துரோகம் பண்ணியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆடு, மாடு, கோழி, பிளான்ட்ஸு, சர்வைவலுக்கு இந்த மைண்ட் கிராஃப்டில் தேவையான முக்கால்வாசி பொருள் இருக்குது கைஸ். நமக்கு இன்னும் ஒரே ஒரு அனிமல் தான் கைஸ் தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கைஸ். ஹார்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் வில்லேஜுக்குலாம் இப்போ ட்ராவல் பண்ணுறோம். இல்லை இப்போ நம்ம சாண்ட் பயாமி ட்ராவல் பண்ணுற பிளான்லாம் வச்சுருக்கோம். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் இருந்தால் தான் கைஸ் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியும். அதில் நம்ம ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நம்ம இப்போ 2 ஹார்ஸ் எடுக்கிறோம். ஆனால் நமக்கு சம்மலுக்கு கைஸ் ஒரு தடவை மவுண்ட் பண்ணும் போதே நமக்கு டேம் ஆகிடுச்சு கைஸ். ஹார்ஸ் எப்படி டேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பட்டன் அழுத்திட்டே இருக்கணும் கைஸ். ஒரு கட்டத்தை அதுவாக ஹார்ட் விட ஆரம்பிச்சிடும். அப்போ டேம் ஆகிடுச்சின்னு அர்த்தம் கைஸ். இதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்ப்பு போட போகிறோம் கைஸ். போடுறா தம்பி ஜம்ப். இப்போ தான் கைஸ் நம்ம உஷாராக இருக்கணும். இப்படி கீழே உட்காந்து டக் பண்ணிவிட்டு குதிரையோட பேக்லேருந்து நம்ம இப்படி சேடில் எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா பில்லேஜர் எவனா வந்தால் நம்மக்கிட்டேருந்து அவன் சுட்டுட்டு போயிடுவான். இப்போ உஷாராக நம்ம எடுத்தாச்சு கைஸ். இப்போ நான் போய்ட்டு அடுத்த ஹார்ஸை உங்களுக்கு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் கைஸ். இப்போ அடுத்த ஹார்ஸையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ டேம் பண்ணும் கைஸ். ஐயோ தெரியாமல் நில்றா ஓடுறாரா நில்றா. டேம் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம சேடில் போட்டுடலான்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் இன்னும் டேம் ஆகலை. நம்ம இன்னும் நல்லா ஒரு 2-3 வாட்டி டேம் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ டேம் ஆயிடுச்சா? டேம் ஆயிடுச்சு கைஸ். சூப்பர் கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ் நம்ம சேடில் எடுத்து போட்டு நம்ம ரைட் பண்ணிட்டு போகலாம்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி தான். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஃபார்மு. இன்னொரு முக்கியமான வேலை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டார்ச் வந்துட்டு இங்கே எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணுங்க. டார்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் மாப் ஸ்பான் ஆகாது, இல்லைனா வந்துட்டு நைட் டைமில் ஜாம்பி ஸ்கெலிட்டெல்லாம் ஸ்பான் ஆகி தேவையில்லாத பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எனக்கு ஒரு ஆசை இருக்குது கைஸ், இந்த ஹார்ஸ் எப்படியாவது ப்ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை கைஸ். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு கேரட் மாற்றலாம். ஆஹா, ரெசிபி தப்பாக வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கோல்டு எல்லாத்தையும் கோல்டு நகட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டா கோல்டன் கேரட் செஞ்சுக்கலாம். ஒரு 18 கோல்டன் நகட் செய்ய முடியும், ஆனால் நான் கொழுப்பு எடுத்து போய் செய்யலை. என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மறுபடியும் உட்காந்து கோல்டு கலெக்ட் பண்ணி இப்போ செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபீட் பண்ணோன்னே பாருங்கள் கைஸ், ப்ரீட் ஆயிடுச்சு. குட்டி வந்துருச்சு கைஸ். குட்டி ஒரு மாதிரி பார்க்க க்யூட்டாக சூப்பராக இருக்குது கைஸ். 2 குதிரையும் சேர்ந்து சூப்பராக இருக்குது கைஸ். அந்த இது நம்ம ஃபார்மே எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் பில்டு பண்ணுற ஃபார்ம் இந்த மாதிரி எந்த யூடியூபருமே பண்ணதில்லை. நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த வேர்ல்டு, ஃபஸ்ட்டு ஃபார் ஆல் த டைம், ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மை பெருசாக ஃபஸ்ட்டு டைம் கட்ட மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ டார்ச்லாம் வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே டார்ச் வச்சு முடிச்சாச்சு. இதான் நம்ம ஃபார்மோட ஃபைனல் அவுட்லுக்கு. இதை பாருங்கள் கைஸ், பச்சை பசேல்னு அருமையாக இருக்குல்ல, விவசாயி நிலம் மாதிரியே இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணியிருக்கோம், அதுவும் மைண்ட் கிராஃப்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபென்ஸு கைஸ். அவ்வளோ மரம் வெட்டினேன் கைஸ். இந்த ஃபென்ஸுக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 90 ஃபென்ஸாவது பண்ணியிருப்பேன் கைஸ். இப்போ சூப்பராக வந்துருச்சு கைஸ் நமக்கு கேரட்டு, பீட்ரூட்டு. அடுத்த வீடியோவில் இதெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் கைஸ். அடுத்து நம்ம இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீட் பண்ணியாச்சு கைஸ். அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணியாச்சு. இந்த இன்ஃபைனைட் வாட்டர் ரிசோர்ஸ் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் கைஸ், 2 சைடு 4 பிளாக் வச்சுட்டு இங்கே ஒரு 3 பிளாக் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இங்கேயும் டார்ச் போட்டாச்சு. ஆஹா, நம்ம கோழி முட்டை போட்டிருக்கு கைஸ். முட்டையை எடுத்து நம்ம இப்போ பொறிச்சு பார்ப்போம் கைஸ், ஏதாவது குட்டி கிட்டி வருதான்னு. பொறிச்சு பார்த்தேன், ஆனால் ஒரு குட்டி வந்துருச்சு, ஆனால் வெளியே ஓடிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் சீடு எடுத்துகிட்டு வந்து இதை டேம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீடு எடுத்துகிட்டு வந்துச்சு, அது எப்படியாவது கொண்டு போய் உள்ளே தள்ளிடணும் கைஸ். எனக்கே வந்துட்டு தண்ணி காமிச்சிட்டு ஓடிடுச்சு கைஸ். அது விடக்கூடாது கைஸ், இன்றைக்கி அதை எப்படியாவது உள்ளே தள்ளியே அவங்க கைஸ். என்னையா ஏமாத்துற, உள்ளே அடைஞ்சி சாவு, உன்னை வெளியவே விட மாட்டேன். உங்கள் யாருக்குமே இனிமேல் கிடையாதுடா. இருங்க கைஸ், இன்னொரு முட்டையும் இருக்குது, இதையும் நம்ம வந்து உடச்சிடலாம். உள்ளே ஒன்றுமே இல்லாமல் ஏமாற்றிட்டாங்க, முட்டையாக போயிடுச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபார்மோட ஃபைனல் அவுட்லுக்கு. நம்ம மாட்டு பண்ணை, நம்ம ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, அப்புறம் நம்மளோட குதிரை பண்ணை. குதிரை வந்துட்டு எனக்கு கோல்டு வந்துட்டு லக்கில் கிடச்சிது கைஸ். போன வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், வில்லேஜில் நமக்கு கிடச்சிது. பார்க்கல அப்படின்னா வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோ கைஸோட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. அன்டில் தென் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கும் வரை பாய் ஃப்ரம் பொட்டேட்டோ கேமர்.